Hello everyone, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னும் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவோட உங்களையே சந்திக்கிறதுல மிச்சம் சந்தோஷம். இந்த வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ணுற ரெசிபி வாழைப்பூ ஃப்ரை தான். இது ஒயிட் ரைஸுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக தான் நிற்கும். மிச்சம் பேர் இந்த வாழைப்பூவை சாப்பிடாம விடுவாங்க. அது எப்படி செய்கிறது அப்படின்ட்டு தெரியாமே மீக்கும். ஸோ அதனால தான் இந்த வாழைப்பூ ஃப்ரையை அவங்களோட ஷேர் பண்ண விரும்பினேன். இது அவ்வளோ டேஸ்ட்டாகவும் மீக்கும். இப்போ வாங்க இது எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நான் வாழைப்பூவை எடுத்து இப்படி மேலுக்குள்ளே அதில் பாட்டை கலட்டி எடுத்துக்கொண்டேன். இதுன்னா எங்களுக்கு தேவையில்லை. நான் வளமையாக வாழைப்பூ என்னமாலும் ரெசிபிகள் செய்கிறேன்னா இப்படி நான் மேலுக்குள்ளே அந்த பாட்டை கலட்டி எடுத்துக்கொள்வேன். இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தண்ணியில் இப்படி பாதி தேசிக்காவை வெட்டி போட்டுக்கொள்ளணும். அந்த வாழைப்பூவை கட் பண்ணி போடுற நேரம் அது கலர் அந்த ஒரு ஜாய் ப்ரௌன் கலருக்கு வரும். அது வராமேக்க இப்போ இப்படி நான் வீடியோவில் காட்டுற மாதிரி வாழைப்பூவை கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். கட் பண்ணின வாழைப்பூ எல்லாத்தையும் உடனே அந்த மஞ்சள் தண்ணியில் போடணும். இல்லாட்டி கலர் ஃபுல்லாக நல்லாவே கருப்பாகிடும். உடனே போட்டு வச்சா கொஞ்சம் கருப்பாகிறது அந்த ப்ரௌன் மாதிரி ஆகிறது குறைஞ்சிரும். இப்போ நான் வாழைப்பூவை நல்லா எல்லாம் வெட்டி அந்த மஞ்சள் தண்ணியிலேருந்து அதோட கசரெல்லாம் போகிறது ஒரு 4-5 தண்ணி நல்லா புளிஞ்சி கழுவி எடுத்துக்கொண்டேன். இது மாதிரி தான் ஈக்கணும். கொஞ்சம் சரி தண்ணிக்கப்படாது. இப்போ இந்த வாழைப்பூ ஃப்ரைக்கு வெங்காயம் அதோட வெள்ளைப்பூடு ஒரு 4-5 தட்டினது, பச்சை கொச்சிக்காய், ரொம்ப கருவேப்பிலை, காஞ்ச கொச்சிக்காய், அதோட தக்காளிக்காவும் கட் பண்ணி எடுத்துக்கொள்ளணும். இப்போ ஒரு சட்டியில் எண்ணெய் இது கொஞ்சம் கூட ஊற்றி அந்த எண்ணெய் நல்லா சூடாகினதுமா இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த வெள்ளைப்பூட்டுலேயும் மற்ற வெங்காயம் அதுலேயும் பச்சை வாசம் போகிறதுக்கு. பாருங்கள், இது மாதிரி நல்லா கலர் சேஞ்சாகவே வரப்போக்கில் நான் கொஞ்சமாக கடுகு மெட் பண்ணினேன். கடுகு வெடித்து வர நேரத்தில் இந்த எண்ணெயிலே ஒரு டீஸ்பூன் மாதிரி கொச்சிக்கத்தூளும் மெட் பண்ணோம். அப்போ இந்த வாழைப்பூ ஃப்ரை நல்ல ஒரு கலரை கொடுக்கும். இப்போ வாழைப்பூவையும் போட்டு ஒரு மிக்ஸ் ஒன்று கொடுக்கணும். இந்த டைமில் நான் இந்த வாழைப்பூக்கு தேவையான மஞ்சத்தூளையும் மெட் பண்ணி கொண்டேன். இப்போ இந்த வாழைப்பூக்கு தேவையான அளவு உப்பையும் போட்டு இந்த எண்ணெயிலே இந்த வாழைப்பூவை நல்லா வதக்கணும். நல்லா சுண்டி வரத்துக்கு அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சுண்டி வரணும். அப்போ தான் இந்த வாழைப்பூ ஃப்ரை நல்லா டேஸ்ட் ஆகிக்கும். பாருங்கள், வாழைப்பூ எல்லாம் நல்லா வெந்து நல்லா சுண்டி வந்திக்குது, எண்ணெயெல்லாம் பிரிஞ்ச மாதிரி. இப்படி தான் நீக்கணும் இந்த வாழைப்பூ ஃப்ரை. இந்த ரெசிபியை வாழைப்பூ நீங்கள் வீட்டில் எடுத்த நேரம் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராகிக்கும். வாழைப்பூ உடம்புக்கும் மிச்சமே நல்ல சுட ஒயிட் ரைஸோட இதை சாப்பிட்ற நேரம் வேறு லெவல் டேஸ்ட்டில் ஈக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சமே யூஸ்ஃபுல்லாக இருந்திக்குமே நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களோட உங்களையே சந்திக்கும் வரை பாய் பாய்.